ஹாய் மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஐவன் ஸ்போர்ட்ஸின் ஆடுகளம் பாட்காஸ்ட். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, யுனைடெட் மொய் தாய் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடோட அஃபீஷியல்ஸ் அண்ட் கோச்சஸ் தான் நம்ம கூட ஜாயின் இருக்காங்க. வாங்க அவங்கள பார்க்கலாம். வெல்கம் டு த ஷோ சார். ஸோ இவங்க நார்மல் அஃபீஷியல்ஸ் இல்லை, ஸோ தே ஆர் த மேக்கர்ஸ் ஆஃப் சாம்பியன்ஸ். சார், அவங்க எல்லாரும் பற்றியும் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்க முடியுமா? ஹாய், திஸ் இஸ் ராம்குமார். நான் வந்து நேஷனல் ரெஃப்ரி அண்ட் ஜட்ஜாக இருக்கேன். அண்ட் ஆல்சோ சீனியர் ரெஃப்ரி அண்ட் ஜட்ஜாக யுனைடெட் மொய் தாய் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கேன். அண்ட் ஆல்சோ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் மொய் தாய் அசோசியேஷனோட மேனேஜராகவும் இருக்கேன். ஹை சார், மைசெல்ஃப் நிசாந்த். நான் வந்து யுனைடெட் மொய் தாய் அசோசியேஷனோட ஆர்கனைசிங் செக்ரட்டரி ப்ளஸ் அது இல்லாமல் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் மொய் தாய் அசோசியேஷனோட ஜெனரல் செக்ரட்டரி. பேர் எம் ஆரோக்கியராஜ், யுனைடெட் மொய் தாய் அசோசியேஷன் ரெஃப்ரி அண்ட் ஜட்ஜஸாக இருக்கேன், சேர்மன் தமிழ்நாடு. வணக்கம் சார், என் நேம் க்ரூயாய் விநாயக். பாஸ்ட் 15 இயர்ஸாக வந்து கோச்சராக இருக்கிறேன். சிடிஎம்ஏ சென்னை டிஸ்ட்ரிக்ட் மொய் தாய் அசோசியேஷனோட ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு யுஎம்ஏடி யுனைடெட் மொய் தாய் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு மேனேஜராக இருக்கிறேன் நான். ஹாய் சார், என் நேம் சரவணன். யுனைடெட் மொய் தாய் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாட்டில் நான் டீம் கோச்சாக பாஸ்ட் 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் த ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன். ரெஃப்ரியாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஈவெண்ட் எப்படி தெரியுது உங்களுக்கு? ஏன்னா நிறைய ஃபைட்டர்ஸ் வந்து ரொம்ப ஃபியர்ஸாக ஃபைட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து நார்மலாக இருப்பாங்க. அந்த ஃபைட்டில் உங்களுக்கு நீங்கள் எப்படி பாதுகாத்துப்பீங்க உங்களை? ரெஃப்ரின்றது வந்து அது ஒரு பெரிய பொறுப்பு ஆக்சுவலாக. ஏன்னா வந்து அங்கே உள்ளே இருக்க ஃபைட்டர்ஸோட சேஃப்டிக்கு நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் எங்களோட டியூட்டி என்னென்னா ஃபைட்டர்ஸோட சேஃப்டி தான். ஸோ அவங்க வின் பண்ணுறாங்க லூஸ் பண்ணுறாங்கன்றலாம் அடுத்தது, ரிங்குள்ளே யார் கோல்டோ சில்வரோ அதெல்லாம் அடுத்தது. பட் அவங்க சேஃபாக வந்து ரிங்கை விட்டு கீழே இறங்கணும், அதுதான் எங்களோட இது. ஸோ அட் த சேம் டைம் எங்களோட சேஃப்டியும் பார்க்கணும், பட் ஃபர்ஸ்ட் ஃபைட்டர்ஸ் சேஃப்டி தான் எங்களுக்கு. ஸோ ரெஃப்ரின்றது வந்து கிங் ஆஃப் த ரிங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜட்ஜஸ்ன்றது வந்து கீழே தான் உட்காந்துருப்பாங்க, பட் அந்த ரிங்கில் என்ன நடக்குதுன்னு நாங்கள் தான் முடிவு பண்ணோம். ஃபைட்டர்ஸ்க்கு எப்படி அடிப்படாமல் அவங்களுக்கு பெரிய இன்ஜுரி எதுவும் ஆகாமல், எதுவும் லைஃப் த்ரெட்டன் இல்லாமல், பெரிய இது இல்லாமல் பார்க்குறது தான் எங்களோட ஃபர்ஸ்ட் டியூட்டி. உங்களுக்கு இது மாதிரி அது மாதிரி நடந்திருக்கு சார்? பிளேயர்ஸ் ஏதாவது உங்களை மேலே திரும்பி இருக்காங்களா? இல்லை அந்த மாதிரி நடந்ததில்லை. மீன்ஸ் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும். ஏன்னா 2 கார்னர்ஸும் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கார்னரும் நாங்கள் தான் வின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு, ஸோ அந்த ஒரு இது நடக்கும். ஏன்னா நாங்கள் வின் பண்ணோன்ற மாதிரி சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும். பட் அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் தான் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க 2 பேரும். ஸோ அது மாதிரி தான். பட் எங்களுக்கு எதுவும் அந்த மாதிரிலாம் நடந்ததில்லை. ரிங்குள்ளே சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசாக இதெல்லாம் நடந்ததில்லை. நான் நிறைய ஃபைட் பார்க்கும்போது வந்து ரெஃப்ரிங் மேலே அந்த அட்டாக் நடக்கும். எம்எம்ஏலே நான் சில இது பார்த்துருக்கேன் டிவியில் பார்க்கும்போது. மொய் தாய்ன்றது பேசிக்காக ஒரு ரெஸ்பெக்ட் ஸ்போர்ட். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய அதை ரெஸ்பெக்ட் பண்ணி இது பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம இதில் வந்து அது மாதிரிலாம் நடக்காது. ஸ்டேஜஸில் அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் மூமெண்ட்ஸ் எதுவுமே நடந்ததில்லை. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் திங் ரெஸ்பெக்ட் ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கறதுனால அந்த மாதிரி எதுவும் நடந்ததில்லை. சரி, இப்போ நீங்கள் தமிழ்நாடு பேஸ் மட்டும் தான் ரெஃப்ரி பண்ணுவீங்களா, இல்லை நேஷனல் மேட்சஸ் கூட போயிருக்கீங்க? இல்லை, நேஷனல் மேட்சஸ் பண்ணியிருக்கோம். 3 times நான் நேஷனல் ரெஃப்ரி ஜட்ஜ் அட்டன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இருந்த காலத்துக்கும் இப்பயும் ஸோ மொய் தாய் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு? ஸோ தமிழ்நாடு அதில் எந்த லெவலில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மற்ற ஸ்டேட்டில் கம்பேர் பண்ணும்போது? நாங்கள் இருந்தப்போ விட இப்போ நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஸோ அப்போல்லாம் வந்து மொய் தாயின்னும் போது அவ்வளோ வெளியே நிறைய பேருக்கு தெரியாது. அதை வந்து நாங்கள் சொல்லி புரிய வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மொய் தாயின்னு எல்லாருக்குமே நிறைய தெரியுது. ஸோ அதனால கொஞ்சம் அவேர்னஸ் நிறைய பில்ட் ஆகிருக்கு. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய வந்து என்ரோல் ஆகி பண்ணுறாங்க, நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்து என்ரோல் ஆகி பண்ணுறாங்க. ஸோ நல்லா டெவலப் ஆகிருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய என்ரோல் ஆகி நிறைய இப்போ நாங்கள் இருந்தபோது சோஷியல் மீடியாஸ்லாம் அவ்வளோ இல்லை. இப்போ எல்லாமே எங்கே வேணாலும் பார்த்து கற்றுக்குறாங்க. இதெல்லாம் இருக்குன்னு அவேர்னஸ் அவங்களுக்கு தெரியுது, ஈஸியாக எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நல்லா டெவலப் ஆகிருக்கு ஸ்போர்ட் நாங்கள் இருந்தப்போ விட. நீங்கள் ஒரு கோச்சாக வந்திருக்கீங்க, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் இருக்கீங்க. ஸோ உங்கள் லெவலில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் இந்த காம்பேட் ஸ்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு? ஒரு மொய் தாய் ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்டாக இருந்ததை தவிர அது ஒரு அசோசியேஷனாக ஃபார்ம் பண்ணி ஒரு பிளேயர்ஸ்க்கு நல்லா அவங்கள மோட்டிவேட் பண்ணதுக்கும் சரி, ஒரு ப்ராப்பர் மேட்சஸ் நடக்கிறது இருக்கட்டும், ப்ராப்பர் கிட் ஆகட்டும், அவங்கள நெக்ஸ்ட் லெவல் இதுதான் ஸ்டார்டிங் லெவல், இங்கே இருந்தால் நெக்ஸ்ட் லெவல் இது போகலாம், இதுக்கடுத்து இந்த லெவல் இருக்குது, இதுக்கடுத்து இதில் போகலான்ட்டு ஒரு ப்ராப்பர் அசோசியேஷன்ஸ் ரன் பண்ணல. இப்போது அந்த அசோசியேஷன் ஆகட்டும், அந்த டீம்ஸாக இருக்கட்டும், இப்போது ஒரு நல்ல ஹேண்ட் கிட்ட இருக்குது. யுனைடெட் மொய் தாய் ஃபர்ஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு ஜெனரல் செக்ரட்டரி வந்து கந்தசாமி, அவர் வந்து இப்போ லீட் பண்ணிட்டு இருக்காரு எங்கள் எல்லாருமே. அவரோட மோட்டிவேஷன் ஆகட்டும், பேசிக்ஸ் பிகினர்ஸ்லேருந்து ஃப்ரம் டாப் மோஸ்ட் வரைக்கும் எங்கள்கிட்ட எல்லா பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லா அவேர்னஸும் கொண்டு போய் சேர்க்குறோம். நாங்கள் மேனேஜர், எங்கள் டீம் மேனேஜராக இருக்கட்டும், அவர் எல்லா விஷயத்தையும் ஒரு இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஃபஸ்ட் டைம் இந்த இத்தனை வருஷம் ஹிஸ்ட்ரி நாங்கள் ஃபைட் பண்ணதும் சீனியர் ஃபைட்ரு சரவணா இருக்கட்டும், எல்லாருமே ஃபைட் பண்ண டைம் எங்களுக்கு கேம்ப்னு ஒன்று கிடையாது. ஃபைட்டுக்கு முன்னாடி ஒரு கேம்ப் ஒன்று நடந்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஒரு கேம்ப் ஒன்று அரேஞ்ச் பண்ணாங்க. கேம்பில் வந்துட்டு ஒரு நேஷனல்ஸ் எப்படி இருக்கும், ஃபஸ்ட் டைம் நேஷனல்ஸ் ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா நேஷனல்ஸ் எப்படி இருக்கும், என்னென்ன ஃபைட்ஸ் போடுவாங்க, அவங்களோட அட்வான்டேஜஸ் என்ன, நம்ம என்ன அதில் பண்ணணுன்ட்டு எல்லா அவேர்னஸும் கொண்டு போய் சேர்க்குறோம்.
ஒரு அஃபிஷியல் சைட்லேருந்து ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம் அப்படின்ட்டு ஒரு அஃபிஷியல்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். நாங்களாம் ஃபைட் பண்ண சொல்ல எங்கள் ஸ்கோரிங்னா என்ன தெரியும், ஃபைட் பண்ண போனால் ஃபைட் பண்ணணும், இந்த கவுண்டர்ஸ் அடிக்கணும், அவங்களுக்கு இதை பண்ண மட்டும் தான் தெரியுமே தவிர ஸ்கோரிங் சிஸ்டம் என்ன, எப்படி ஸ்கோர் போடுவாங்க, நீங்கள் எப்படி ஃபைட் பண்ணணும், உங்களுக்கு நீங்கள் எப்படி அட்வான்டேஜ் எடுக்க முடியும், அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்ட்டு எல்லாமே கிளியராக ஒரு அசோசியேஷன் சைடு ப்ராப்பராக அசோசியேஷன் ப்ராப்பர் டீம்ஸ் எடுத்துகிட்டு ஃபைட்டர்ஸ் கொண்டு போய் இதெல்லாம் சேருது. நாங்கள் இருக்க சொல்ல எங்கள் லேக்கானது இதுதான். இப்போ ஃபைட்டர்ஸ்க்கு அதெல்லாம் போய் சேர சொல்ல எங்களுக்கு ரொம்பவே இன்னும் ஹாப்பியாக இருக்குது. ப்ளஸ் அதில் ஒரு பார்ட்டாக இருந்து நாங்கள் கொண்டு போய் சேர்க்குறோம். ஏன்னா நாங்கள் எதில் எங்கள் லேக் இருந்தது, இப்போ என்ன இருக்குன்ட்டு எங்களுக்கு தெரியும். நாங்கள் இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுனால இந்த ஸ்போர்ட்ஸ் ஒன்றும் டெவலப் ஆகுது. நிறைய பேர் வராங்க, நிறைய பண்ணுறாங்க. ப்ராப்பர் வித்தவுட் இன்ஜுரிஸ், ப்ராப்பர் இன்ஜுரிஸ் இல்லாமல் எப்படி பண்ணணும், எக்யூப்மெண்ட்டோட குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணும்போது மொய்தாய்க்கு வரும்போது எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க? ஃபைட் தான் சரி, ஓப்பனாக இன்ஜுரிஸ் தான் எல்லாருமே. மோஸ்ட் ஆஃப் த ஃபைட்டர்ஸ் இன்ஜுரிஸால் தான் நாங்கள் வெளியே வரமே. எங்கள் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்குது. ஒரு நார்மலாக ஏதோ சாக்ஸ் போட்டு ஃபைட் போகிற மாதிரி இருக்கும். சின் பேர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சின் போட குவாலிட்டிஸ் அந்த குவாலிட்டிஸ் இருந்தால் தான் மேட்சஸ் செலவு பண்ணுறாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபைட்ஸ்லேயே நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. இந்த குவாலிட்டிஸ் நீ போட்டால் மட்டும்தான் நீ டிஸ்ட்ரிக்ட் ஃபைட் போட முடியும். க்ளவுஸாக இருக்கட்டும், கலர்ஸ் இருக்குது, அது மோல்டட், இவ்வளோ சைஸ் மோல்டட் இருக்கணும். இந்த சைஸ் இருந்தால் தான் நீ அந்த க்ளவுஸ் போடணும். இந்த க்ளவுஸ் தான் நீ ரிங்கு ஏறணும், இதுலேருந்து தான் ஃபைட் போடணும். ஏன்னா இப்போ நார்மல் பேக் அடிக்கிற க்ளவ் அது ஸ்பாஞ்சே இருக்காது. ஸ்பாஞ்சில் அது பஞ்சஸ் லைட்டாக லேண்ட் ஆகுது அப்படின்னா சின்ன லேண்ட் ஆனால் கட் ஆக போகுது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபைட்டர்ஸ் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபைட் போட்டு போகிறாங்க, ஒன்றுமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அவங்களுக்கு இன்ஜுரி ஹவுஸில் மைண்ட் செட் என்னவா இருக்கும், ஓகே அடிப்படும் வேணாம் குயிட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு நேஷனல் குவாலிட்டி லெவல் ஆஃப் எக்யூப்மெண்ட்டை வந்துட்டு டிஸ்ட்ரிக்ஸ் லெவலே கொண்டு வந்து சேர்த்துட்டோம். இவ்வளோ ஹார்ட் ஒர்க் டிஃப்ரென்ஸ் இதுதான் நாங்கள் பார்க்குறோம். இப்போது நாங்களாம் ஃபைட் போடுறதுல இந்த எக்யூப்மெண்ட் இருக்குமா, இதெல்லாம் போடுவாங்களா, ஓகே இந்த சேஃப்டி இதெல்லாம் போட்டால் சேஃப்டியாக இருக்கும், இதெல்லாம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த அவேர்னஸ் இல்லவே இல்லை. இப்போ அந்த அவேர்னஸ் கொண்டு வராங்க. ஸோ அவங்க ரெஃப்ரி கோச்சஸ் நீங்கள் அதுக்கும் ஒருபடி மேலே இன்டர்நேஷனல் ரெஃப்ரியாக இருந்தீங்க. அண்ட் தமிழ்நாட்டிலேருந்து போன ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ரெஃப்ரி. ஸோ அந்த ஒரு அனுபவம் எப்படி இருந்தது? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி இருக்கும் ஃபைட்டர்ஸ் எல்லாமே, பண்ணுற ரெஃப்ரீஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். நேஷ்னல் வந்து இங்கேருந்து போகிற நேஷ்னல் ரெஃப்ரீஸ் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம். இன்டர்நேஷ்னல் போகும்போது இதனுடைய அடுத்த லெவலில் தான் கற்றுக்க முடியும். இப்போ இங்கே இருக்கிற நேஷ்னல் ரெஃப்ரீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் இருக்காங்க, நல்லா இங்கேருந்து ட்ரெயின் ஆகிட்டு அடுத்த லெவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இந்தியாவில் இருக்கிற நேஷனல் ரெஃப்ரீஸ்க்கும் ஸோ இன்டர்நேஷனல் மேட்ச்க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும்? மற்ற ரெஃப்ரீஸ் வந்து என்ன கற்றுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறேன்னா நிறைய விஷயம் இருக்குது சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஈவெண்ட்டாக நடக்கும். ப்ரொஃபஷ்னல் தனியாக நடக்கும், அமெச்சூர் தனியாக நடக்கும். அமெச்சூரில் வந்து சேஃப்டிஸ் நிறைய விஷயம் வந்து நாங்கள் இப்போ தமிழ்நாட்டில் பண்ணிகிட்ருக்கோம். பசங்க வந்து எல்போ கார்டு, நீஸு எல்லாத்துக்குமே ப்ராப்பரான இது. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க மேட்சஸ், நிறைய பேர் இட்டுட்டு வந்து விட்டுறாங்க. அடுத்த லெவலில் அவங்க போனோன்னா இன்ஜுரிஸ் இல்லாமல் இருந்தால் தான் அடுத்த லெவலில் அவங்களால போக முடியும். ஏன்னா இன்ஜுரிஸ் ஆகிடுச்சுன்னா பண்ண முடியாது. அதனால் எந்த ஒரு ஃபைட்டாக இருந்தாலும் நல்ல சேஃப்டியோடு தான் பண்ணுறோம். ஏன்னா நம்ம மொய்தான்னு சொல்லி இப்போ யாராவது ஃபஸ்ட்டு ஒரு கேட்டு அவங்க வீட்டில் போய் சொல்லும்போது அவங்க நெட்டில் சர்ச் பண்ணாங்க, நான் தெரியாதவங்க மொய்தான்னு வரும்போது ஃபஸ்ட்டு நான் அந்த எக்ஸிபிஷன் மேட்ச் மாதிரி தான் வரும், ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் தாய்லாண்டு. ஸோ அப்படிங்கும்போது அது ஒரு பயம் வராது அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு பேரண்ட்ஸ் நியூவாக வர பேரண்ட்ஸ் நீங்கள் எப்படி வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குறீங்க? மொய்தாவோட ப்ரோஃபைட் தான் மோஸ்ட்டாக எல்லாத்துலேயும் விசிபிள் ஆகுமே. நீங்கள் யூடியூப்பில் போட்டாலுமே மொய்தா சொல்லி போனால் ப்ரோஃபைட் தான் வரும். ஆனால் அது ப்ரோஃபைட் வந்து ப்ரொஃபஷனல்ஸ் பண்ணும். அவங்க ஒரு 5 years 6 years ஒரு 7 years ஒரு 8 years அது ப்ரொமோஷன் ஃபைட்ஸ், அது வேறு சைடு. அது யுனைடெட் மொய்தா அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடுங்கிறது வி ஆர் ப்ராப்பர் ஆமெச்சூர் கம்ஸ் ப்ரொஃபஷனல் ஃபைட்ஸ் நடத்தும். ஓகே, எங்களோட மேஜராக திங்ஸ் என்னன்னா இதை கொண்டு போய் கவர்மெண்ட்டில் சேர்க்குது. இது பசங்களுக்கு இது மூலயமா கவர்மெண்ட் ஜாப்ஸ் எடுத்து கொடுக்குது. இப்போ எஸ்டிஏடியாக இருக்கட்டும், ப்ளஸ் நாங்கள் நிறைய இதில் ரெகனைசேஷன் இருக்கோம். இது வந்து ஆமெச்சூர். ப்ரோ ஃபைட்டுங்கிறது அது வேறு. அது வந்து பியூராக அவங்களுக்கு வெறும் க்ளவுஸ் மட்டும்தான் இருக்கும். அவங்க அந்த ஃபைட்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸும் வேறு, அவங்க ஃபைட்டர்ஸோட ஸ்கில்லும் வேறு. அவங்க மிஞ்சி போனால் அந்த ப்ரோ ஃபைட்ஸ் பார்க்குறவங்க ஒரு 50 to 60 ஆமெச்சூர் ஃபைட் போட்டிருப்பாங்க. எவ்ரி ஒன் ஷுட் ஃபார் ஃப்ரம் ஆமெச்சூர். ப்ரோ ஃபைட்டுங்கிறது அது ஒரு ப்ரொஃபஷனல்ஸ். அவங்க வேணும்னா சூஸ் பண்ண போகிறாங்க, சூஸ் பண்ணி அது அங்கே போவாங்க. ப்ளஸ் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுறது ஆமெச்சூர் தான். இட்ஸ் அ சேஃப்டி கேம். எல்லாரும் உடனே கண்டிஷன்ஸாக இருப்பாங்க, எல்லாருமே உடனே போய் பண்ணிவிடும் அப்படின்னா கிடையாது. இப்போ ஒரு ஃபைட் போகிறாங்கன்னா மினிமம் 2 to 3 months ரெக்கவரியில் மட்டும் இருப்பாங்க ஒரு ஆமெச்சூர் ஃபைட் போட்டாங்கன்னா. ஏன்னா அவ்வளோ இன்ஜுரி வரும். அவங்க வந்துட்டு மிஞ்சி போனால் ஒரு வருஷத்துக்கு 4 ஃபைட்லாம் 5 ஃபைட் அதிகபட்சம் சொல்கிறேன். மேக்ஸிமம் 2 to 3 ஃபைட்ஸ் தான் போடுவாங்க. ப்ரொஃபஷனல் ஃபைட்டர்ஸ் தான். ஆமெச்சூர் ஃபைட்டர்ஸ் அப்படி கிடையாது. அவங்க டிஸ்ட்ரிக்ஸ் ஒரு ஸ்டேட் அண்ட் நேஷனல்ஸ் திருப்பி அதே டிஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஸ்டேட் அண்ட் நேஷனல்ஸ் அவங்க போடலாம். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒவ்வொரு மேட்ச்க்கும் இவ்வளோ கேப் ரெஜிஸ்டர்டுன்னு சொல்லிட்டு, அப்போ கண்டினியூஸாக டோர்னமெண்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? போட மாட்டாங்க, போடக்கூடாது. அவங்க ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இன்ஜுரிஸ் டேமேஜஸ் ஆகிடும்.
டேமேஜை வச்சுட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாதுல்ல. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சேஃப்டி தான். ஒரு கோச் ஆகட்டும், ஒரு ஆர்கனைஸ் ஆகட்டும், அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இவங்களுக்கு இவ்வளோ தான் ஃபைட் பண்ணணும், இதுக்கு மேலே அவங்க போடக்கூடாது, அவங்க இன்ஜுரிஸ் இருக்காங்களா, ப்ராப்பராக இருக்காங்களா, மெடிக்கல் செக்கப் இருக்கும். எல்லா ஃபைட்டுக்குமே மெடிக்கல் செக்கப் இருக்கும், அவங்க ஃபிட்டாக இருக்காங்களா அப்படின்ட்டு. ஏன்னா சேஃப்டி முக்கியம். ஒரு ஃபைட்டர் லைஃப்பை லாங் டேர்ம் போக முடியும். ஏன்னா லைஃபுங்கிறது நம்ம நினைக்கிறமே கிடையாது, எப்போ வேணால் என்ன நடக்கலாம். ஃபஸ்ட்டு சேஃப்டி. கண்டிப்பாக. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த இன்சைட்ஸ். ஸோ விநாயக் சார், நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட ஏர்லி லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ இந்த பொசிஷன் நீங்கள் வரதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு தெரியுது எனக்கு. ஸோ அந்த ஜேர்னி பற்றி சொல்ல முடியுமா? 2007 வந்து நான் கிக் பாக்ஸிங் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்போ நான் அண்ணா நகர் டவர் பார்க்கில் தான் வந்து ரேண்டமாக நானும் என் ஃப்ரெண்டும் வந்து உட்காந்தப்ப என் ஃப்ரெண்டு தான் வந்து காட்டினான். நான் அங்கே கிக்ஸ்னா பண்ணிகிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு, இல்லைடா கிக்ஸ்னா பண்ணுறாங்கடா, அது கிக் பாக்ஸிங்காக இருக்கும்டான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு கேட்கலான்னா, எங்கள் கோச்சை பார்த்து, ஐ மீன் நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவரை பார்த்து எனக்கு ஒரு ஃபியர் இருந்தது. அவர் வந்துட்டு எப்படி பேசுவார், கோஆப்ரேட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசலை. அன்றைக்கி ஃபுல்லாக வந்து வேடிக்கை பார்த்துட்டு அவர் கோச் கிளம்புனதுக்கப்புறம் என்னோடய சீனியர்கிட்ட நான் வந்துட்டு கேட்டேன், இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னேன். வாங்க, அது கோச்சர்கிட்டே நீங்கள் கேட்டிருக்கலாமேன்னாங்க. இல்லை, எனக்கு கொஞ்சம் ஃபியராக இருந்தது, அதனால் இது பண்ண முடியல. சரி, நெக்ஸ்ட் டே வாங்க வந்து ஜாயின் பண்ணுங்கன்னாங்க. 4:30க்குனா போயிட்டேன், என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டேன். நான் போயிட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ண ஒரு 7 o'clock கிட்ட, 6:30 ஐ திங்க் ஸோ வந்தாங்க. வந்தோடனே ஜாயின் பண்ணிட்டு கடவுளை வேண்டிட்டு நல்லா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நிறைய பேர் வந்து அந்த மொய்பார் என்ன பண்ணுவாங்க, இப்போ மொய்தாயில் வந்து பார்த்திங்கன்னா, மொய்தாய்ன்றது ஒரு ஃபைட்டிங் கான்செப்ட். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மொய்பார் அண்ட் மொய்சாயா, ஸோ இந்த மாதிரி 2 இருக்குது. அது வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஒரு ஆப்னன்ட் மேலே, இப்போ நீங்கள் டோனி ஜா படம்னா பார்த்துருப்பீங்க, அதில் ஃபைட்டிங் டெக்னிக்ஸ்னால் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்னன்ட் மேலாம் ஏறி அடிப்பாங்க, 2 ஆப்னன்ட் மேலே நிற்க வச்சு மேலே கிக்னா எடுக்கிறதுனா இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அது வந்து எங்கள் கிளாஸில் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ. ஸோ அதை பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்டப்போ அப்போ என்னோட கோச்சர் வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து இது மொய்பார்ன்னு ஒரு ஆர்ட், இது புக்காவுன்னு வந்துட்டு ஒரு ஃபைட்டர், இன்டர்நேஷ்னல் ஃபைட்டர் இருக்காரு. ஆல்மோஸ்ட் 300 ஃபைட் வந்து போட்டிருக்காரு அவர். தாய்லாந்து பிளேயர். அவருக்கும் தனியும் ஒரு வில்லேஜே அவர் இருக்குது. ஸோ அவர் நடித்த படம் வந்து த யமடா சாமுராய் ஆஃப் அயோத்தியான்னு ஒரு படம் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கும்ஃபு பிளேயர் வந்துட்டு மொய்தாய் லேர்ன் பண்ணுறதுக்காக தாய்லாந்து போயிருப்பார். ஸோ அவர் படுற ஸ்ட்ரகிள்ஸு, அவர் எப்படி லேர்ன் பண்ணுறாரு, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டோரி இருக்கும். கடைசியில் அவர் வந்து அந்த மொய்தாயை வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து லவ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இன் டெப்த்தாக காட்டியிருப்பாங்க. அந்த மொய்பாரன் எப்படி, மொய்சாயா எப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருப்பாங்க. ஸோ சார், சரி, இப்போ உங்களை பற்றி பேசலாம். இப்போ எல்லாரும் அவங்களோட ஜேர்னிஸ் பேசுனாங்க. ஸோ நீங்கள் எப்படி மொய்தாயில் வந்தீங்க? சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன் மூவிஸ்லாம் பார்ப்பேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே, சின்ன வயசுலனா எப்படி சொன்னோன்னா, எல்கேஜி படிக்கும்போது அந்த டைம்லேருந்தே அர்னால்ட் மூவிஸாக இருக்கும், ஜாக்கி சான், ப்ரூஸ்லி, அந்த மாதிரி. எல்கேஜியில் ஞாபகம் இருக்கும்? இல்லை, எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு சின்ன மூவிஸ் நிறைய ஆக்ஷன் ஃபைட்ஸ், மூவி ஸ்டோரிலாம் ஞாபகம் இல்லைங்க, ஃபைட்டு ஆக்ஷனு அந்த மாதிரி பிடிக்கும் எனக்கு. பார்த்தீங்கன்னா எனக்கு ஆனால் வாய்ப்பு கிடைக்கல சின்ன வயசில் வந்து. பக்கத்தில் எதுவும் அகாடமிஸ் எதுவும் இல்லை, தெரியவும் தெரியாது. இப்போது மொபைல் எடுக்கிறோம், கூகுளில் சர்ச் பண்ணுறோம், பாக்ஸிங் கிளப்னு போட்டோன்னா வருது பக்கத்தில். அப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது, நமக்கு யாராவது சொன்னால் தான், பேனர் பார்த்தா தான். +2 முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஜிம் போயிட்டு இருந்தேன். பப்ளிக் எக்ஸாம் முடிச்சா நெக்ஸ்ட் டேவே நான் ஜிம் ஜாயின் பண்ணிட்டேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபிட்னஸ் அதெல்லாம் வந்து. ஆசையும் இருந்தது பாக்ஸிங் பண்ணணும்னு. பட் சொல்லியிருந்தாங்க, நேரு ஸ்டேடியம் சொல்லியிருந்தாங்க. நான் இருக்கிற இடம் காவாங்கரை. ஸோ அங்கேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸு, போயிட்டு வர முடியாது அப்படின்றது ஒரு மைண்டில் ஒரு இதுவாக இருந்தது. பைக் இல்லை அப்போ பார்த்தீங்கன்னா. ஸோ ஜிம் தான் போயிட்டு இருந்தேன். ஜிம்மில் வந்து ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி கிக் பாக்ஸிங்னு எடுக்கிறாங்க, அண்ணா நகர் சைடில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்போ எனக்கு நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணப்போ தான் தெரிஞ்சது, இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது, ஃபைட்டிங் இருக்குதுன்னு தெரிஞ்சது எனக்கு. இந்த காம்பேட் ஸ்போர்ட்டு உள்ளே வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் ஃபிட்னஸ் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நல்லா பண்ணியிருக்கேன். பட் எண்டூரன்ஸ் ஸ்போர்ட் மாதிரி நான் பண்ணதில்லை. ஏன்னா வீட்டில் ரொம்ப சண்டை போட்டு தான் நான் சேர்ந்தேன். பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாலாம் வந்து, நீ எந்த ஸ்போர்ட் வேணா பண்ணு, நான் உன்னை சேர்க்குறேன், இந்த ஸ்போர்ட்டில் மட்டும் சேர்க்க மாட்டேன், அடிப்படும், சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். எங்கள் டைமில் அதெல்லாம் தெரியாது பேரண்ட்ஸ்க்கு வந்து. பார்த்தீங்கன்னா எனக்கும் தெரியாது. எனக்கு அப்போ மைண்டில் என்ன இருந்ததுன்னா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, போய் கற்றுக்கலாம் அந்த அளவுக்கு இருந்தது. அவங்க மொய்தாய் ஜேர்னியில் நிஷாந்த் கோச் சொன்ன மாதிரி சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் அவ்வளோ ஒழுங்காக இருக்காது. ஃபைட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா எனக்கு கால்லாம் ஃபுல்லாக வீங்கிடும். ஷின்கார்ட்ஸ் சரியாகவே இருக்காது, குஷனிங் இருக்காது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் போட்டு வந்தனாலே ஃபுல்லாகவே ஷின்லாம் வீங்கி இருக்கும். அதுலேருந்து ரெக்கவர் ஆக எனக்கு டைம் ஆகும். பட் எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, இது ரொம்ப காமன், இப்படி தான் இந்த ஸ்போர்ட் பண்ணால் இப்படி தான் அடிப்படும், ஓகே அப்படி அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பெயின்லேயே ட்ரெயின் பண்ணுவோம், அடுத்து டோர்னமெண்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் இருந்தது. உங்கள் அம்மாவுக்கு எந்த அளவுக்கு அது வலிச்சிருக்கும்? அவங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணாங்களா அவங்கள?
அம்மாவுக்கு வந்து ஒரு சைடில் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், பையன் ஆசைப்படுறான் அனுப்புங்கன்ற மாதிரி என் பின்னாடி பேசுவாங்க அப்பா கிட்ட. இன்னொரு பக்கம் பையனுக்கு அடிபட்டுருமோன்ற கவலையும் அவங்களுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் வின் பண்ணிட்டு வரும்போது எங்கள் அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மெடல்ஸை காட்டும் போது இது பண்ணும்போது வெளியே பெருமையாக இருக்கும் என் பையன் இந்த மாதிரி. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் யாருமே இந்த மாதிரி காம்பட் ஸ்போர்ட்ஸ் பண்ணதே கிடையாது. நான் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். என் ஸ்போர்ட்னே சொல்லலாம் காமனாக, யாரும் பெருசாக பண்ணதே கிடையாது. டைம் பாஸுக்கு விளையாடுறவங்க இருப்பாங்க, ஆனால் அதை நல்லா ப்ராப்பர் ட்ரைனிங் எடுத்து யாரும் பண்ணதில்லை. என் ஃபேமிலியில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அது அவங்களுக்கு ரொம்பவே ப்ரௌடாக இருந்தது. டேரெக்டாக என்கிட்ட சொல்லனாலும் பின்னாடி கண்டிப்பாக பேசுவாங்க. எனக்கு ஹாப்பியாக இருந்தது அது கேட்கும்போது. இப்போ எல்லாருமே உங்களோட ஏர்லி ஜேர்னி எப்படி இருந்துச்சு சொன்னீங்க. ஸோ இந்த மொய்தாய் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இதோட அசோசியேஷன்ஸ் எப்படி இருக்கு, ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்க சார். ஐஎஃப்எம்ஏ இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் முய் தாய் அசோசியேஷன். ஸோ அதுதான் வந்து மெயின் அசோசியேஷன், இன்டர்நேஷனல் அசோசியேஷன். ஸோ அந்த வகையில் நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா UMAI இந்தியாவுக்கு, ஸோ யுனைடெட் முய் தாய் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க வந்து ஒரு அதில் வந்து பிரசிடென்ட், செக்ரட்டரி அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து அஃபிலியேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா UMAT நம்மளோட தமிழ்நாடுக்கு யுனைடெட் முய் தாய் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இப்போ நேஷனல் பாடியாக இருக்கட்டும், ஸ்டேட் பாடியாக இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஸ்ட்ரிக்ஸ், இப்போ தமிழ்நாட்டில் நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இவங்க UMAT இருக்கான்னு பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ஸ்க்கு வந்து அஃபிலியேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு CDMA, சென்னை டிஸ்ட்ரிக்ட் முய் தாய் அசோசியேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ஸ்க்கு ஒரு ஓகே. ஸோ இது எஸ்டேட் அப்ரூவல் வாங்கிச்சா இல்லை அந்த ப்ராசஸ் தான் இருக்குது, அதை பற்றி சொல்ல முடியும்? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் கேம்ஸு, IOC, மிலிட்ரி கேம்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் வந்து ராஜஸ்தான், மிசோரம், மணிப்பூர் இங்கன்னா வந்து ரெக்கக்னைஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த வகையில் வந்து நம்மள்தான் வந்துட்டு ஆகிட்டு இருக்குது. கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு CM அவங்க சைட்லேருந்து அவங்களோட பார்வை எங்கள் மேலே திரும்பினா இந்த ஸ்போர்ட்டுக்கு இன்னும் நல்லா இருக்கும்ன்றது தான் எங்களோட வேண்டுகோள். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் திரும்பணும்னு என்னோட ஒரு கண்டிப்பாக வேண்டுதலாம் அவங்கள்ட்ட வைக்கிறேன். நான் தமிழ்நாட்டில் எப்பயுமே வந்து ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு முன்னுரிமை எப்பயும் உண்டு. பட் ரீசெண்ட் இயர்ஸ்ல ஸ்போர்ட்ஸ் ரொம்ப டெவலப் ஆகிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்லயும் சரி, நிறைய இன்டர்நேஷனல் ஈவெண்ட் நடக்குது. நேஷனல்ல வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ்ல வந்து தமிழ்நாடு பிளேயர்ஸ் வின் பண்றாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஸ்டேட் டெப்டி CM ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதை பத்தினா உங்க கருத்து என்ன? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்பயும் இருந்தது, பட் இந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு டெப்டி CM திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறைய ஊக்கத்தொகையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஜாப் அந்த மாதிரி நிறைய வந்து பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து இன்னும் மென்மேலும் வந்துட்டு அதிகப்படுத்தினா வந்துட்டு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கபடி மேட்ச் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து கார்த்திகா சுஜி கண்ணகி நகர்லேருந்து அவங்க வந்து இன்னைக்கு வேற லெவலில் வந்து ரீச் ஆயிருக்காங்க. கண்ணகி நகர்னாவே வந்து வேற மாதிரி இருக்கும். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட அந்த ஸ்போர்ட் எடுத்துகிட்டு போய் உலகமே வந்து திரும்பி பார்த்த அளவுக்கு வர வச்சிருக்காங்கன்னா அது வந்து கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக முடியாது. ஸோ இன்னுமே வந்து நல்லா எல்லா ஸ்போர்ட்டுக்குமே இதே மாதிரி சப்போர்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு நீ வந்து டாக்டர் தான் ஆகணும், நீ வந்து போலீஸ் தான் ஆகணும், விச் மீன்ஸ் வந்து IPS IAS அந்த மாதிரி தான் ஆகணும் அப்படின்னு இல்லாமல் நீ ஸ்போர்ட்டில் இந்த மாதிரி டெவலப் ஆகலாம், உனக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் வந்து ரெடியாக இருக்குது, நீ அச்சீவ் பண்ணும், ஹார்ட் ஒர்க் பண்ணும், அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இன் ஃபியூச்சரில். அந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒலிம்பிக்லனா வந்துட்டு நம்ம பசங்க யார் ஆரம்பித்தாலும் சரி மெடல் தான். அது கவர்மெண்ட் வந்து நல்லா கொஞ்சம் இன்னும் எடுத்துகிட்டு வரணுன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ ரீசெண்டாக ஹைதராபாத்தில் சீனியர் முய் தாய் நேஷனல்ஸ் ஈவெண்ட் நடந்தது. அந்த ஈவெண்ட்டை பற்றி ஒரு ரெஃப்ரியாக உங்களோட பார்வை என்ன? இப்போ ரீசெண்டாக நடந்தது சீனியர் நேஷனல் முய் தாய் வந்து அது வந்து January 23, 24, 25 3 days நடந்தது. அண்ட் நம்ம தமிழ்நாடு சைட்லேருந்து 9 members போனோம். அதில் வந்து 4 gold and 1 bronze வந்தது. ஸோ அஃபிஷியல் சைடாக வந்து நல்லாவே நடந்தது. எல்லாமே எந்த ப்ராப்ளமும் இல்லை. எங்களுக்கு 3 days வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே பண்ணி முடித்தோம். ஏன்னா கொஞ்சம் டைம் லேக் இருக்கும், முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவோம் பின்னாடி முடிப்போம், அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக எல்லாமே கம்ப்ளீட்டாக முடித்தோம். ஆனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாருமே ஃபேர் அண்ட் இதுவாக நடந்தது. ஸோ அது அஃபிஷியலாக எந்த ஒரு இதுவும் இல்லை, நல்லபடியாக நடந்தது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க தமிழ்நாட்டிலேருந்து. ஓகே, நம்ம தமிழ்நாடு இல்லாமல் வேறு எந்த ஸ்டேட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க உங்களோட பார்வையில்? எல்லாருமே நல்லா பண்ணுவாங்க. நார்த் ஈஸ்ட் பேசிக்காக வந்து முய் தாய் அவங்க கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. அண்ட் இப்போ வந்து சவுத்தில் தமிழ்நாடு, கேரளா எல்லாருமே நல்லா ஒரு அப்கமிங்கில் நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம். மற்ற ஸ்டேட் அஃபிஷியல்ஸோ கோச்சோ வந்து உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாங்க நம்ம ஸ்டேட் பிளேயர்ஸ் வந்து எந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு? எல்லாமே இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க சார். கண்டிப்பாக இப்போ ஒரு டீம்ஸ் போகிறவங்கன்னா அங்கே இந்த ஃபைட்டிங் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவன் என்னை வின் பண்ணிட்டான் அப்படின்ட்டு இவங்க வெளியே இருந்து பார்க்கறத விட ஓகே அவன் நல்லா பண்ணியிருக்கான்,
ப்ளஸ் அவன் கேம் என்ன இருக்குன்ட்டு நிறைய கோச்சஸ் வந்து பேசுவாங்க. இன்ட்ராக்ஷன் நிறைய இருக்கும். ஓகே அவன் கேம் நல்லா இருக்கு, இவன் நல்லா பண்ணுவான், இவன் நல்லா இருந்தது அப்படின்ட்டு எல்லா கோச்சும் பேசுவாங்க. நான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்ல போனால் மிசோரம்ஸ் வந்துட்டு இப்போ அந்த என்னதான் ஃபைட்டு சொல்லியிருப்பாங்க, மிசோரம்ஸ்லேருந்து வந்து நான் அவங்களை வின் பண்ணுவேன், நெக்ஸ்ட் ஃபைட்டு நான் வின் பண்ணுவேன் தோப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாலுமே அந்த பாண்டிங் நல்லாயிருக்கும். ஒரு ஃபைட்டர்ஸ் இருக்க பாண்டிங் நல்லாயிருக்கும். கேரளா இருக்கட்டும், நம்ம பக்கத்து ஸ்டேட் கேரளா தான். அந்த கோச்சுமே நம்ம ஃபைட்டர்ஸோட ஃபைட்ஸ்லாம் வந்து நல்லாவே பார்ப்பாங்க. ஓகே ரைட், தமிழ்நாடு பசங்க எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. அவங்க செக்ரட்டரியாக இருக்கட்டும், அந்த செக்ரட்டரியுமே நம்ம செக்ரட்டரியும் அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னால ஒன்றும் நல்ல பாண்டிங் இருக்கும். அந்த நேஷனல்ஸ் ஃபைட் போகிறோன்னா எங்களுக்கு ஒரு திருவிழா தான். எங்களை பொறுத்தவரைக்கும் நான் நிறைய மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் எந்த கோச்சஸாலையும் சரி, எந்த ஃபைட்டர்ஸாலையும் சரி, மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் போக மாட்டோம். எங்களுக்கு ஃபங்க்ஷனே எங்களுக்கு திருவிழாலாம் அந்த நேஷனல் ஃபைட்டோ, ஸ்டேட் ஃபைட்டோ, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபைட்ஸோ, அதுதான் எங்களோட திருவிழா. எங்களோட ஃபேமிலி ரீக்ரூப்பிங் மாதிரி. அந்த ரீக்ரூப்பிங் நாங்கள் போயிட்டாலே ஃபைட்டிங்கிறது செகண்டரி. நாங்கள்லாம் ஒன்றா பார்க்குறோம், ஒன்றா இருக்கோம், ஒன்றா பேசுகிறோம், டெக்னிக்கலாக ஷேர் பண்ண போகிறோம், டெக்னிக்கலாக நிறைய விஷயம் பேச போகிறோம், ஒரு ஃபைட்டரை பிக் பண்ண போகிறோம், அந்த ஃபைட்டர்ஸ் அடுத்த லெவலுக்கு கூட்டு போகுது அப்படின்ட்டு எங்களோட ஒரு திருவிழா தான் ஒரு நேஷனல் ஃபைட். இந்த திருவிழா பிரம்மாண்டமாக இருந்தது, அவ்வளோதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு பிளேயர்ஸ்க்கு மட்டும் தான் அது ஈவெண்ட். உங்களுக்குலாம் ஒரு கெட் டுகெதர் மாதிரி தான் இருந்திருக்கும், உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணுற மாதிரி. கண்டிப்பாக. ஓகே, ஸோ சார் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் இந்த ஈவெண்ட்டை பற்றி. யுனைடெட் முய்தாய் தமிழ்நாடு அது வந்து ஜென்ரல் செக்ரட்டரி கன்சாமி சார் தலைமையில் தான் போனது. இங்கேருந்து போயிட்டு வரத்துலேருந்து எல்லாமே எங்கள் கூட இருந்து எல்லாமே பார்த்தது அவர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கோச்சு இல்லை 2 பேருமே நல்ல அவங்களுக்கு ஃபைட்டர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுலேருந்து அவங்கள நல்லபடியாக பார்த்து ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்து விடுற வரைக்கும் அவங்களுடைய கோஆர்டினேஷன் நல்லா இருந்தது. அப்புறம் அங்கே மேட்சஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக நடத்துனாங்க. ரெஃபரிஸ் நாங்கள் வந்து 3 பேர் போயிருந்தோம். செலக்டான ரெஃபரிஸ் எல்லாமே யுஎம்ஐ ராம்குமார், சாந்தனு, நான் போயிருந்தேன். இது மாதிரி நல்ல குவாலிட்டியாக கொஞ்சம் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு அங்கே வந்து நிறைய விஷயம் பசங்களுக்கும் அடுத்தடுத்த ட்ரைனிங் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ரெஃப்ரி ட்ரைனிங் அவங்களுக்கு அடுத்த என்ன கொடுக்கணும் அந்த மாதிரி விஷயம்லாம் நாங்கள் கற்றுட்டு வந்ததுனால நிறைய ரெஃப்ரிஸை வந்து நேஷ்னல் இட்டுட்டு போகணும் அப்படின்ட்டு அதுக்கான முயற்சி இப்போது ரெஃப்ரி கேம்ப்பு அந்த மாதிரி வச்சு நடத்தி அவங்களுக்கு வந்து ரெஃப்ரி ட்ரைனிங் தனியாக கொடுக்குறோம். ரெஃப்ரிஸ் குவாலிட்டியாக அவங்களுக்கு நிறைய மேட்சஸ் கொடுத்து அவங்க எப்படி ரெஃப்ரி பார்க்குறாங்க, எப்படி ஸ்கோரிங் பண்ணுறாங்க, அந்த நாலேஜெலாம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கேட்டுட்டு போயிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு நேஷனல் ஈவெண்ட் சென்னையில் நம்ம எப்போ பார்க்கலாம்? வாய்ப்பு இருக்கா கூடிய சீக்கிரம்? கண்டிப்பாக விரைவில் வந்துட்டு அது நடக்கும். யுஎம்ஏடி வந்துட்டு அதுக்கான முழு முயற்சியில் இறங்கி இருக்குது. கண்டிப்பாக அது வந்து விரைவில் நடக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது ஈவெண்ட்டை பார்க்கும்போது? ஸோ அந்த ஆர்கனைசிங் எப்படி இருந்தது? ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு திங் அதான், லைக் வெயின் கரெக்டான டைம், அவங்க சொன்ன டைமில் வெயிட் எடுக்குது. ஃபைட்டர்ஸ் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண விடாமல் எல்லாருமே லைக் வந்து அங்கே இறங்கினோடனே எப்போ வெயிட் எடுக்கணும் எல்லாமே ஆர்கனைஸாக ரொம்ப ப்ராப்பராக இருந்தது. எங்கே போகணும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், அங்கே ஃபுல்லாக ஆர்கனைசிங் கமிட்டி எல்லாத்துக்குமே இருந்தாங்க. எக்யூப்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறது ரொம்பவே நீட்டாக இருந்தது. ரிங்கும் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருந்தது. ரிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டனே அதான், உள்ளே ஃபைட் பண்ணுறது நல்ல பேஸ் இருக்கணும், ஒழுங்காக அவங்களுக்கு இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற அளவுக்கு அந்த ஸ்டேஜ் வந்து நல்லாவே இருந்தது. அண்ட் பர்சனலாக என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வின் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஆஸ் அ தமிழ்நாடு டீம் கோச்சாக நான் போயிருந்தேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் நான் அங்கே பார்க்க முடியாது ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா. ஸோ என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லிவிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தேன். நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இன்னொரு சைடில் என்ன ஹாப்பியாக இருந்ததுன்னா, போனோம் 9 ஃபைட்டர்ஸுமே எல்லாருக்குமே நான் கார்னரில் நின்னேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. உள்ளே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. வின் பண்ணது 5 பேர், லூஸ் பண்ணது வந்து இருக்காங்க 4 பேர். இருந்தாலும் அவங்களுமே நல்ல டஃப் ஃபைட் பண்ணி தான் லூஸ் பண்ணாங்களே தவிர யாரும் ஈஸியாக கிவ் அப் பண்ணிட்டு வர மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம இதில் ஃபஸ்ட் டைம் 4 பேர் பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு லெவலில். இது ஆக்சுவலி வந்து இது வரைக்கும் நடந்ததே கிடையாது இந்த மாதிரி. ஏன்னா எவ்ரி டைம் பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் தான் மெடல்ஸ் போகுமே. நார்த் அவங்க சொன்ன மாதிரி நார்த் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கேம் ரொம்பவே டெவலப்டாக இருக்கும். இப்போ நம்ம சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல கேம் டெவலப் ஆயிடுச்சு. கோல்டு வின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது வின் பண்ண ஆரம்பிச்சா யாருக்கிட்டே கிடையாது. நார்த் ஈஸ்ட்டில் வர ஆப்போனன்ட் தான் அவங்க பார்த்தீங்கன்னா மேகாலயா ஆப்போனன்ட், வெஸ்ட் பெங்கால் ஆப்போனன்ட், அங்கேருந்து வர ஃபைட்டர்ஸ் வந்து இவங்க பீட் பண்ணுறாங்க. ஸோ கேம் டெவலப் ஆயிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? ஃபைட்டர்ஸ் கிடையாது, கோச்சஸ், அஃபிஷியல்ஸ். கேம் அந்த அளவுக்கு இங்கே டெவலப் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு. அவங்க வந்து மேலே எடுத்துகிட்டு போய் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க பெட்டராக வந்து. ஸோ அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காரணம் நீங்களாம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் கொடுத்த அந்த உத்வேகம், கோச்சிங்ஸு, ஏன்னா உங்களுக்கு கிடைக்காத ஒரு கோச்சிங்ஸை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்குமே. ஸோ நிசாந்த் சார், உங்கள் அகாடமிலேருந்து எத்தனை பேர் போயிருந்தாங்க? எதுலேருந்து 2 பேர் போயிருந்தாங்க. தயான் ஒருத்தர், கவின் ஒருத்தர். இதில் கவின் வந்துட்டு அண்டர் 23 -75 வந்துட்டு கோல்டு வின் பண்ணார். அவர் வந்து 2 ஃபைட் போட்டார். ஃபர்ஸ்ட் ஃபைட் வந்துட்டு மேகாலயா கூட போட்டார். செகண்ட் ஃபைட் வந்துட்டு கேரளா கூட போட்டார். ஃபைட்ஸ் நல்லாவே இருந்தது. அவர் சொன்ன மாதிரி தான் எல்லாமே தமிழ்நாடு தானே போயிருக்கோம்.
டீம்ஸோ கிளப்ஸோ எதுவுமே கிடையாது. 2 பேர் கோச்சஸ், 2 பேர் போனோம். யுனைடெட் மொய்தா ஆஃப் தமிழ்நாடுலேருந்து மிஸ்டர் ஜெனரல் செக்ரட்டரி கன்சாமி அமுதன் அவர் வந்துட்டு இப்படி ஒரு ஃபுல் ஸ்பான்சர்ஸ் பண்ணுறோம், பெஸ்ட் ஃபைட்டர்ஸ் நாங்கள் ஸ்பான்சர்ஸ் பண்ணி ஃபுல்லாக கூப்பிட்டு போகிறோன்ட்டு நல்லா பெஸ்ட் டீம்ஸில் ஃபைட்டர்ஸ் போடவும் தான் எங்களால் இந்த குவாலிட்டி எடுக்க முடிஞ்சுது. ப்ளஸ் அந்த இன்புட்டும் கொடுத்தனால தான் எங்களோட இந்த சக்ஸஸ்க்கு காரணம் அதுவுமே ஒரு இன்புட். ப்ளஸ் அவரோட உழைப்பும் கஷ்டமும் சேர்த்து தான் இப்போ தமிழ்நாடு வந்துட்டு நாங்கள் இவ்வளோ பெருமையாக பேசணும், அதுவே ஒரு இன்புட் தான். அதுவுமே எங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. தேங்க்யூ சார், ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் சொன்னீங்க. இவ்வளோ நேரம் உங்கள் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த செஷனோட லாஸ்ட் பார்ட்லாம் இருக்கும் ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ். ஸோ ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பேன், நீங்கள் டக்குன்னு ஒரு சிங்கிள் வேர்டு ஆன்சரில் கொடுத்துருங்க. டேலண்ட் ஆர் ஹார்ட் ஒர்க்? ஹார்ட் ஒர்க். டைம், ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க். அக்ரெசிவ் ஃபைட்டர் ஆர் டெக்னிக்கல் ஃபைட்டர்? டெக்னிக்கல் ஃபைட். டெக்னிக்கல் ஃபைட்டர். டெக்னிக்கல் ஃபைட்டர் தான். ஸ்ட்ரிக்ட் கோச் ஆர் ஃப்ரெண்ட்லி கோச்? ஃப்ரெண்ட்லி கோச். ஸ்ட்ரீட் கோச். ஃப்ரெண்ட்லியாக இருந்தாவே அவங்க நம்மக்கிட்ட கொஞ்சம் பெட்டாக இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்லி கோச். ஸ்ட்ரிக்ட் கோச். ஒரு ஃபைட்டர்கிட்ட ஃபஸ்ட் திங் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறது என்ன விஷயம்? டிசிப்ளின் அண்ட் ரெஸ்பெக்ட் தான் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்போர்ட்டுக்கு. டிசிப்ளின் அண்ட் ஹார்ட் ஒர்க். டிசிப்ளின் அண்ட் ரெஸ்பெக்ட். ஸ்போர்ட்னாலே டிசிப்ளின் தான். ஸ்டூடெண்ட் மெடல் வின் பண்ணும்போது கோச்சுக்கு அது எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இருக்கும்? அது ரொம்பவே ஸ்பெஷலான மூமெண்ட். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் மெடல் பண்ணும்போது இருந்த ஒரு ஹாப்பினஸை விட என் ஸ்டூடெண்ட் பண்ணும்போது எனக்கு அதை விட ஹாப்பினஸ் இருக்கும். அவனோட நெக்ஸ்ட் மெடலுக்கு வெயிட் பண்ணுவேன். ஸ்பெஷல். தாய் ஃபஸ்ட்டு தான் குழந்தைய கையில் வாங்குற அந்த தருணம் தான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட மெடல். ஆஸ் அ கோச்சாக மோஸ்ட் ப்ரௌடஸ்ட் மூமெண்ட்னா நான் மேக் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே ஷைன் ஆகிறது தான். ஸோ யங் ஃபைட்டர்ஸோட பேரண்ட்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்ன? ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் இப்போ வந்து அவேர்னஸ் வந்துடுச்சு, பட் இன்னுமே கொஞ்சம் ஒரு லேக் இருக்குது எல்லாருக்குமே. இது அடிப்படுமா அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் இது வந்து இப்போ அமெச்சர் ஃபைட்டுன்ற போது வந்து எந்த அடியும் படாது. ஏன்னா எல்லா சேஃப்டி இதுவும் பண்ணி தான் பண்ணுறோம். இதுவும் ஒரு ஸ்போர்ட் ஆக்சுவலாக. எல்லா ஸ்போர்ட்லேயும் அடிப்படுறதுனா அடிப்பட தான் செய்யும், அது ஒரு சம் பர்சன்டேஜ் இருக்குது. பட் எதுவுமே ரிஸ்க்குன்றது கிடையாது. ஸோ இப்போ நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, நிறைய சேஃப்டி பர்பஸ்லாம் வந்துடுச்சு. ஸோ நம்பி எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணலாம். அட்வைஸாக எந்த அளவுக்கு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஒரு லொக்கேஷன் பிக் பண்ணி போய் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி ஒரு கிளப் ஜாயின் பண்ண சொல்ல அந்த கோச்சை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். அந்த கோச் உங்களுக்கு எல்லாமே பண்ணுவார். ட்ரஸ்ட் ஒரு கோச், சிம்பிளாக சொல்லப்போனால். பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல்ஸில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். 8 hour தூங்கணும் கம்பல்சரி. ஃபைட்டர்ஸ் வந்து மொபைல்லாம் நைட்டில் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணணும். இப்போத்திய காலகட்டத்தில் மொபைல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். பேரண்ட்ஸ் வந்து நல்லா இப்போ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க. இது எப்பயுமே அவங்க வந்து தொடரணுன்றது தான் என்ன மாதிரி இருக்கிற கோச்சஸ்க்கும் எல்லாரோட வேண்டுகோளும் அதுதான். ஸோ வந்து சப்போர்ட் பண்ணணும், எப்பயுமே சப்போர்ட் பண்ணணும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டு வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம இடத்துல லேக் ஆகுது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அத்லெட்ஸுக்கு தான். ஓகே, நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம இடத்துல ஃபீமேல் அத்லெட்ஸுக்கு இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் பேர் தான் போகிறவங்க எல்லாருமே வின் பண்ணிட்டு வராங்க நம்ம இடத்துல. அந்த அளவுக்கு நம்ம கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேலண்டடாக இருக்காங்க, எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க. இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் இன்னும் நிறைய பேர் வரலாம். ஓகே, இந்த ஸ்போர்ட் வந்து பசங்க பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, ரொம்ப வயலண்ட்டான ஸ்போர்ட்டு, கேர்ள்ஸுக்கெலாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னும் எனக்கே சொல்கிறாங்க பின்னாடி, அதெல்லாம் எதுக்கு பசங்களுக்கு மட்டும் போதுன்ற மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. கேர்ள்ஸும் அவங்க வில்லிங்காக இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா அவங்கள பண்ண விடணும், அவங்க பொட்டன்ஷியல் என்னென்னு காட்டுட்டோம். ஏன்னா நம்ம சைடில் வந்து ரொம்ப டேலண்டடான அத்லெட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்கள ஷைன் பண்ண விடணும் கண்டிப்பாக. ஷூர், தேங்க்யூ சார். இந்த வேர்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமானது தான். ஸோ என்னோடது வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸை வெளியில் கொண்டு வரணும். ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச ஒரு இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் எல்லாருக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆக்சுவலாக உங்களை எல்லாருக்குமே. தேங்க்யூ சார்.